எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு அப்டேட்ஸ், தென் கொஸ்டின் ஆன்சர் அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் Foxconn எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களோட ஃபெசிலிட்டி சைனால இருந்து இந்தியா, யுஎஸ்ல ஃபெசிலிட்டிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பிளான்ட் போடுறாங்க. இதுக்கான ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. இதுல ஒரு $2.2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது போக Foxconn சிங்கப்பூர்ல அவங்க ஒரு $1.4 பில்லியன் கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்றதுக்கும் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது Foxconnக்கு நல்ல செய்தி. அடுத்து ஐடிபிஐ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து டிவிடெண்ட் ₹2.10 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஷேருக்கு. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்துருச்சுங்க. ஜூலை 15, 2025. கம்பெனியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூலை 22ஆம் தேதி நடக்குது. அதுல அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் கிடைக்கும். அடுத்து ஏர் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25ல மட்டுமே ஒரு 9,500 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கேபெக்ஸ் மூலமா. குறிப்பா டிசம்பர்ல மெர்ஜ் பண்ணாங்க இல்லையா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் டாடாஸ். இந்த மெர்ஜ்டு என்டிட்டில டாடாஸ்க்கு ஒரு 75% ஸ்டேக்கு, தென் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கு ஒரு 25% ஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுல இந்த 9,500 crore டாடா சன்ஸ் வந்து ஒரு 3,224 crores இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு 6,333 crores இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாடா பிளே எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது டாடா ஸ்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபினான்ஷியல் 25 முடிவுல லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குங்க. 529 crore லாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, ஃபினான்ஷியல் 24 முடிவுல இருந்த கடனை விட ஃபினான்ஷியல் 25 இருந்த கடன் வந்து குறைஞ்சிருக்குங்க. ஃபினான்ஷியல் 24 முடிவுல ஒரு 4,010 crores கடன் இருந்திருக்கு. இப்ப 25 முடிவுல ஒரு 3,445 crores வந்து கடன் இருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டஃப் காம்படிஷன் இருக்குங்க. டிஷ் டிவி, தென் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி, தென் டிடி, இதுல இருந்து காம்படிஷன் இருக்கிறதுனால ரெவன்யூ வந்து ஒரு 5.5% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்குங்க. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல. கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா, டாடா சன்ஸ் வந்து 60% ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் என்டிடிஎஸ், அதாவது நெட்வொர்க் டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ் ஒரு 20% ஸ்டேக்கு, தென் டிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 20% ஸ்டேக்குங்க. கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ லிஸ்டிங் வந்து ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னும் லாஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க இந்த அப்டேட்டை கொடுத்தோம். அடுத்து டிக்ஸான் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா, ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு 2.77% ஸ்டேக்கை டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஸ்டேக் சேல் பண்ணியிருக்காங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா 13,301 ஒரு ஷேர். இப்போ எவ்வளவுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 14,125ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. வேல்யூவேஷன் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதிகங்க. 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டெட் டு ஈக்விட்டி 0.22ல இருக்கு. இப்போதைக்கு ப்ரொமோட்டர்ஸ்ட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா 29.5% ஸ்டேக் இருக்குங்க. அந்த 2.77% வித்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேக்கை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மோத்திலால் அஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே கம்பெனியோட ஷேர்ஸ் 2.24% இருந்திருக்கு அவங்கள்ட்ட. இப்போ அதை 4.63 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜென்டெக் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டிஃபென்ஸ் ட்ரோன் கம்பெனி டிஎல்எஸ்ஏ ஏரோஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனத்துல ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் எடுத்திருக்காங்க. 55% ஸ்டேக் எடுத்திருக்காங்க. எவ்வளவு ஒர்த் அப்படின்னா 6.6 crores எடுத்திருக்காங்க. ஜென்டெக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல நிறுவனம் தான். ஆனால் 59 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டெட் டு ஈக்விட்டி ரொம்ப கம்மி. நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் ஆஃப் பாரத் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஸ்க்ரூட்னி அப்படின்றது இன்டென்சிஃபை ஆகுதுங்க. அக்கௌண்டிங் லேப்சஸ், தென் லெண்டிங் ப்ராக்டிசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா ஸ்க்ரூட்டனைசிங் நடக்குது. இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஆமை பொறுத்த வரைக்கும் சீனியர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மறுபடியும் வெளியே போக ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ மேலும் ஒரு பிரச்சனை இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருக்கு. தொடர்ந்து அவங்க பிரச்சனைகளை கிளியர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தான். பட் உடனே ஷேர் பிரைஸ் மேலே போறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். எனக்கு மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்றதுக்கு இன்னும் நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26ல 2 மேஜர் டிரான்சாக்ஷன்ஸ் சொல்றாங்க. 2 மேஜர் டிரான்சாக்ஷன்ஸோட ஒர்த் வந்து ஒரு 80,000 crores பக்கமா இருக்கு. குறிப்பா எல்ஐசில ஒரு 3% ஸ்டேக்கை ஒரு 20 to 30,000 crores டிஸ்இன்வெஸ்ட் பண்றதாகவும், தென் ஐடிபிஐ பேங்க்ல ஒரு 40 to 50,000 crores ஸ்டேக் சேல் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்றதாகவும் கவர்மெண்ட் வந்து திட்டம் போட்டிருக்காங்க. அடுத்து அசோக் லேலாண்ட்ல 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் அவங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படின்றது அட் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25 26% இருக்கு. நாங்கள் ஃபினான்ஷியல் 30க்குள்ள எங்களோட மார்க்கெட் ஷேரை நார்த் இந்தியாவில் மட்டும் 30% ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு 50 டச் பாயிண்ட்ஸை நாங்கள் ஆட் பண்ணுவோம் நார்த் இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க கம்பெனி. அட் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25 நார்த் இந்தியாவில் உங்களோட மார்க்கெட் ஷேர் 26% ஒரு பக்கெட் இருக்கட்டும். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்க சவுத் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 40% மார்க்கெட் ஷேர். வெஸ்ட் இந்தியாவில் ஒரு 35%, ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு 24%. ஓவராலா ஃபினான்ஷியல் 24 முடிவில் அசோக் லேலாண்டோட மார்க்கெட் ஷேர் வந்து 30% இருக்குங்க. ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஷேர் தான். கம்பெனி வந்து 1:1 போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. கன்சிடர் பண்ற வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. நம்ம டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்றோம், சீப்பான வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்றோம் அப்படின்றதுனால அசோக் லேலாண்டை நம்ம பாக்குறது இல்ல. பட் வெல் பிலோ 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கு.
அடுத்து 2வது அப்டேட் என்னன்னா, ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் ஹெவி அண்ட் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட குரோத் அப்படின்றது சிங்கிள் டிஜிட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அசோக் லேலாண்ட் தரப்பு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதானி குழுமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதானி ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை அதானி என்டர்பிரைஸ்ல இருந்து தனியா டீமர்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் ஆபரேட்டருங்க. ஃபினான்ஷியல் 28க்கு மேல கம்பெனி தனியா டீமர்ஜ் ஆகிற மாதிரி தெரியுது. அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெடோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் 25ல ரெவன்யூ growth அப்படின்றது 25% இருந்திருக்குங்க. அடுத்து ஐபிஓ அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் டே ஒன்னோட முடிவுல 37% வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்குங்க. மேபி டே 2 டே 3ல சப்ஸ்கிரிப்ஷன் முழுசா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 74 ருபீஸ்ல இருக்குங்க. நான் நேற்று ஒரு லாட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். கேள்விகள் எப்படி வருதுன்னா ஹெவியா பண்ணலாமா, லைட்டா பண்ணலாமா, வெயிட்டா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதுமே மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ் அப்ரோச் தானே ஃபாலோ பண்ணுவோம். இங்கேயும் அதை தாங்க நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மினிமம் 1 குவான்டிட்டி முடிஞ்சா பண்ணலாம், முடியலைன்னா விட்டுறலாம். அடுத்து டாடா ஸ்டீலோட சீஃப் என்ன சொல்றாரு, 2050 முடிவுல இந்த மைனிங் இண்டஸ்ட்ரியோட growth கம்பேர் பண்றப்ப ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி, அதாவது மெட்டீரியல்ஸ் ரீசைக்ளிங் இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியோட growth வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏற்கனவே டாடா ஸ்டீல் இந்த மெட்டல் ரீசைக்ளிங் ப்ராசஸ்க்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். மார்க்கெட் வந்து ஒரு 25,000க்கு மேலே கீழே தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நேற்று மார்க்கெட் ஏறி இருந்தாலும் எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 2500 crores கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. டிஐஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்கன் மார்க்கெட்டும் நேற்று கொஞ்சம் மிக்ஸ்டா தாங்க இருந்தது. அமெரிக்கன் மார்க்கெட் எதை எதிர்பார்க்குதுன்னா, ஜெரோம் பவல் அவர்கள்ட்ட இருந்து ஏதாவது நல்ல செய்தி ரேட் கட் அப்படின்னு வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குது. ஆனா இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியலைங்க. இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் இப்போதைக்கு என்ன அப்படின்னா, ருப்பி வந்து கெயின் ஆயிருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.82 இந்திய ரூபாயா இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்றது எல்லாருக்குமே புரியும். பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் இறங்கி இருக்கு. $68 இருக்கு ஒரு பேரல். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் இதெல்லாம் கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்பயுமே கன்சிடர் பண்ற லெவல்ல தாங்க இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை விட ரொம்ப சீப்பா இருக்கு. அதே மாதிரி ஜோதி லேப்ஸ் பத்தியும் கேட்கறாங்க. நேத்து கொஞ்சம் மேல ஏறி இருந்ததுங்க, பட் மறுபடியும் கீழே வரும். எப்பப்பெல்லாம் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 30 தொடுதோ அப்ப எல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 300 கீழே வர்றப்ப எல்லாம் 300னா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 15 வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாம் டச் பண்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம் 1, 2, 5, 10ன்னு. அடுத்து ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியா தாங்க இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சிலே இல்ல. அடுத்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் நல்ல அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வெல் பிலோ 30 தாங்க, 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு. கன்சிடரபிள் ரேஞ்ச் தான். பட் விப்ரோ இதை விட நம்மளுக்கு சீப்பா இருக்கிறதுனால நம்ம விப்ரோவை கன்சிடர் பண்றோம். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இன்னும் கொஞ்சம் 20 to 21க்கு வந்தா நம்மளும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஹிண்டால்கோவை பத்தி கேட்கறாங்க. ஹிண்டால்கோ நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் டெட் டு ஈக்விட்டி 0.52 இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டாடா ஸ்டீலுக்கு இருக்கிற கடனை விட இது கம்மி தாங்க. டாடா ஸ்டீலுக்கு வந்து டெட் டு ஈக்விட்டி 0.7 பக்கமா இருக்கும். உங்களுக்கு குறிப்பா ஆதித்யா பிர்லா குழுமம் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாங்க, இல்லாட்டி விட்டுறலாம். நான் பர்சனலா ஹிண்டால்கோவை கன்சிடர் பண்றது இல்லைங்க. குறிப்பா இந்த டெட் டு ஈக்விட்டி பத்தி பேசுறப்ப ஒரு நண்பர் எழுதியிருந்தாரு, நீங்க வந்து த்ரெஷோல்டு 0.10 சொல்றீங்க டெட் டு ஈக்விட்டி, ஆனா நிறைய நிறுவனங்கள் வந்து கடன் வாங்கி தான் அவங்கள வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், அதனால இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து டெட் டு ஈக்விட்டி இருக்கிற கம்பெனியை கன்சிடர் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கெமிக்கல்ஸ்க்கு டெட் டு ஈக்விட்டி 0.29. அதாவது டெட் டு ஈக்விட்டி நல்ல பேக்கப் இருக்க கம்பெனியா பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆதித்யா பிர்லா குழுமம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸ் தான், நல்ல பேக்கப் இருக்கு அவங்கள்ட்ட. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஹிண்டால்கோவோட டெட்டை கன்சிடர் பண்ணாம கன்சிடர் பண்ணலாம். நம்ம பெரும்பாலும் கடன் இல்லாத கம்பெனி, லார்ஜ் கேப் இல்ல 0.10க்கு கீழே டெட் டு ஈக்விட்டி இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு கன்சர்வேட்டிவான அப்ரோச் தாங்க. நம்மள்ட்ட இருக்கிற நண்பர்கள் எல்லாமே 45 பிளஸ்க்கு மேல நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு லார்ஜ் கேப் தென் கடன் இல்லாத நிறுவனங்கள் அப்படின்னா பெருசா ஃபால் இருக்காது. இப்ப இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 25 to 30 ஏஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெட் டு ஈக்விட்டி அதிகமா உள்ள கம்பெனியோ இல்ல பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் 30 to 35 இருக்கிற கம்பெனியோ கன்சிடர் பண்றதுல எந்த தப்பும் இல்லைங்க. இப்ப ஜோதி லேப்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 22 to 30 இருக்குன்னா இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், தென் ஜோதி லேப்ஸ் எல்லாம் இப்பயே கன்சிடர் பண்ணலாங்க. 40 பிளஸ் இருக்கிறவங்க இந்த டெட் டு ஈக்விட்டி கம்மியா இருக்கிற மாதிரி, வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்றதுதான் எனக்கு பெஸ்ட்னு தோணுதுங்க. அடுத்து ஐடிசி உடைய பெஸ்ட் பிரைஸ் எது சார் கன்சிடர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 30 வர்ற வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்குமே பெஸ்ட் பிரைஸ் தான். மற்ற ஷேர் எல்லாம் பயங்கரமா ஏறுது, ஐடிசி ஏன் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஐடிசி ஏற வேணாங்க இப்போதைக்கு. எல்லா நண்பர்களும் ஓரளவுக்கு சிக்னிபிகண்டா வாங்கி நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அது ஏறட்டும். எப்படியோ அது 400க்கு கீழே போகாம டஃப் கொடுத்து நிற்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நமக்கு கன்சிடர் பண்றதுக்கு நல்ல டைம் கிடைக்கும்.
இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.